ஆல்ரைட், சரி சொல்லு, யார் நீ, என்ன பிளான்? மச்சான், நான் ஜிடிஏ கேம் படமா எடுக்கலான்னு இருக்கேன்டா. டேய், ஒழுங்கா கேளுடா. சரி சொல்றா. இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பாம்பு வைக்கணும்னா and you have to understand the frustration of being denied a clear opportunity. That had to be done. இல்ல புரியல. ஜிடிஏ கேம்ல நம்ம காலேஜா, அதுல பாமா டிப்டி தானடா, அடிச்சு விடுவோம். அப்ப ஓகே, சரி பிளான் என்ன மச்சான்? போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அது ஒரு மாஸ்டர் பிளான். சரி, பிளான் என்ன? இந்த உலகத்துல மொத்தம் 3 பாம்ஸ் இருக்கு. 3? ஆமா, 3 தான். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. இந்த 3 பாம்ஸையும் கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடா? இல்ல, வேர்ல்டு வைட். நம்ம கிட்ட அந்த பாம் செய்யற அளவுக்கு பட்ஜெட் இல்லை. சோ அதனால நம்மளே ஒரு பாம் செய்யறோம். அதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் என் ஷாப்ல இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கு. கரெக்டான டைம் கிடைக்கிறப்போ அதை நான் சசி கிட்ட கொடுப்பேன். சோ சசி அவன் தான் நம்ம காலேஜ்ல பாம் வைக்க போறான். நான் அதுக்கப்புறம் காலேஜோட சிசிடிவி எல்லாத்தையும் ஹேக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஜோசப், இவன் தான் நம்மளை கைட் பண்ண போகிறோம், போலீஸ் கிட்ட மாட்டாம. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? தி ஆக்சுவல் கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ. ஸ்டாஃப்ஸ் சொல்லிடுவோமா? ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கரெக்டாக செக் பண்ணு, அதுக்கப்புறம் ஸ்டாஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டேய், நீ பாட்டுக்கு என்னென்னு சொல்ற, போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா டிப்டி தானடா, அடிச்சு விடுவோம். சரி, வர போலாம்.
போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட என்ன பண்றதுன்னு சொல்லவே இல்லை. பாம் அடிக்கிறோம் வர்றா ஸ்டேஷனுக்கு. சார் ஓகே சார். பேசாம பாம் வச்சிடலாமா? மச்சான் நான் ஜிபே கேம்ல படமா எடுக்கலாம்னு இருக்கேன்டா. 50 தானடா அடிச்சு விடுவோம். அப்ப ஓகே. டேய் நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்ற, போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா? இது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் சார். சரி இங்க வா. எந்த இயர்? சினிமா இன்ட்ரெஸ்டா? படிக்கிற வயசுல ஃபர்ஸ்ட் படிங்க. உங்களுக்கு அது வேற சினிமா. ஆனா நாளைக்கு இதை பார்த்து ஒரு 10 பேர் கிளம்புவாங்க. அதை நம்ம நாட்டையே தீவிரவாதமா மாத்திடும். நீ டாக்டர் தானே, அது சம்பந்தமா ஏதாவது எடுங்க. இந்த ஸ்கிரிப்ட இப்பவே மறந்துருக்கு. போய் படிங்க, லைஃபை தொலைச்சுக்காதீங்க. சைபர் கிரைம் நம்ம எல்லா ஆக்டிவிட்டிஸையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. உங்களோட ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ், சாட்ஸ், ஹிஸ்டரிஸ், எங்க போறீங்க எங்க வரீங்க எல்லாத்தையும். ஸோ எப்பவுமே கேர்ஃபுல்லா இருங்க. ஏதாவது தப்பு பண்ணி லைஃப் தொலைச்சுக்காதீங்க.